நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு பார்க்க போகிறோம். ஒரு பாக்கெட் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸுக்கு 175 கிராம் அது. இது 250 கிராம் சர்க்கரை ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கோம். பெரிய கிளாஸில் ஏலக்காய் 4 எடுத்து வச்சுருக்கோம். இந்த எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸை நல்லா கட்டி இல்லாமல் உதுத்து விட்டுட்டு லைட்டாக தான் பிசையணும். சாஃப்டாக ஸ்மூத்தாக லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவே பிசையணும். மைதா மாவு கோதுமை மாவு பிசைகிற மாதிரி அமுக்கி பிணைஞ்சிடக்கூடாது. இது லைட்டாக தான் இப்படி தான் பிசையணும். பிசைஞ்சு நல்லா கிராக் இல்லாத அளவுக்கு இதை பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கிறணும். இந்த பெரிய டம்ளர் 250 கிராம் அளவுக்கு சர்க்கரை, அதை சர்க்கரையை பாகு காய்ச்சறதுக்கு சர்க்கரை போட்டுட்டு சர்க்கரை மூழ்க அளவு, அதாவது அந்த சர்க்கரை முங்குற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றினா போதும். அது பாகு காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். பாகு காஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம இதை உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறலாம். அந்த சர்க்கரை பாகுக்கு 4 ஏலக்காயை நல்லா